அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் தலையின் விலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை. அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்திலே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்திலே எதிரில் ஒரு புத்த பிட்சு வந்தார். அசோகர் அதை பார்த்தார். ஓடிப்போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்திலே பட்டது. பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமாய் போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவருடைய தலை ஒரு சந்நியாசியின் பாதத்திலே படுறதா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கு அப்படின்னார். எதற்குனார் மன்னர். அசோக சக்கரவர்த்தியின் சிரம் மதிப்புமிக்க ஒன்று, அது ஒரு சந்நியாசின் காலில் படுறதான்னு கேட்டார். அசோகர் பதில் சொல்லலை, சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு 3 சிரங்கள், அதாவது 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுக்கிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதலில் ஒரு ஆட்டின் தலை, 2வது ஒரு புலியின் தலை, 3வது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை, புலித்தலை கிடைச்சிடுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிக்கிட்டு ராஜா கிட்டே வந்து சேர்ந்தார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 சிரசுகளையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் பார்த்தார். ரொம்ப நல்லது, இப்போ இது 3ஐயும் எடுத்துக்கிட்டு போய் சந்தையிலே விற்றுவிட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை விற்று போச்சு. நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தபடியாக புலித்தலையை ஒருத்தர் வாங்கிக்கிட்டார். பாடம் பண்ணி வீட்டிலே மாட்டி வைக்கலாம்னு நினச்சி வாங்கிட்டு போயிட்டார். மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாரும் முன் வரலை. எல்லாரும் பார்த்துட்டு விலகி விலகி போயிட்டாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி, பரவாயில்லை, இதை இனாமாகவே கொடுத்துடுங்க அப்படின்னார் அரசர். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார். இலவசமாக தரேன், இதை வாங்கிக்கங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்க மாட்டேன்னுட்டாங்க. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்டே விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொன்னார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு. ஜீவன் போன பிறகு அதன் மதிப்பும் போயிடுது. ஆகையினாலே மதிப்பு இருக்கும் போதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேறே, அடிமைத்தனமுங்கிறது வேறே. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை மனசிலே வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாதுங்கிறதை முடிவு பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.